வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்றைக்கி நம்ம வெரைட்டி சமையலில் பார்க்க போகிற டிஷ்ஷு ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி செட்டிநாடு பிரான் மசாலா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம செட்டிநாடு மசாலாவுக்கு தேவையானதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு வேண்டிய 2 பிரிஞ்சி இலை, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு தனியா ஒரு 1 டீஸ்பூன். நான் 5 ஏலக்காய், பட்டை 2 பட்டை, மிளகு 1 டீஸ்பூன், 2 ஸ்டாரு, 4 லவங்கம், சோம்பு 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கசகசை ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு அந்த ஸ்மெல் வெளியில் வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நம்மளுக்கு வறுப்பட்டுடுச்சு. இப்போ கூல்டவுன் ஆன உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 வெங்காயம் பெரிய சைஸு பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளியும் 3 தக்காளி பொடியாக நறுக்கினது. இப்போ மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணுங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வறுத்தது எல்லாத்தையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு எந்த காரமும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, இந்த பொடி தான் ஆட் பண்ண போதும். நான் 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். காரம் வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்டேஜில் நான் எதை ஆட் பண்ணுறேன். எதை நான் 1 கிலோ எதை எடுத்துருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இதை மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு எதாலேருந்தே நம்மளுக்கு தண்ணி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பை ஆட் பண்ணோம். திருப்பி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், சர்விங் பவுலுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னியோட செட்டிநாடு ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரெசிபி வந்து தோசை, இட்லி, நெக்ஸ்ட்டு ரைஸுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய நீங்கள் வந்து ப்ரான் ரெசிபி பார்க்கணும்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.